So today old school method follow பண்ணி so back shoulder அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி shoulder workout பண்ண போறோம். Dumbbells and barbells மட்டும் யூஸ் பண்ணி so shoulder workout perform பண்ண போறோம். So no machines and no cables. And machines யூஸ் பண்றதுக்கும் cables யூஸ் பண்றதுக்கும் dumbbells and barbellsக்கும் இதுக்குலாம் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ மசில் ஆக்டிவேஷன்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் டிப்ஸை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுற இன்பிட்வீன் கேப்பில் ஸோ எல்லாத்துக்குமே நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். டுடே ஒர்க் அவுட் பார்ட்டை வந்து கோபி மாஸ்டர் கூட தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மாஸ்டர் அங்கே ரெடியாக வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் dumbbell press seated. Okay, second set. 12 reps. 2, 3, 4, 5, 6. 8 to 10 reps. Come on. 3, 4, 5, 6, 7, 8, 1, 9. Easy one. 8. Not that enough. That's it. Okay, ready? 1, 2. One, 2, 3, 4, 5, come on. 6, keep on. 7, more, 8, ஸோ சீட்டட் தம்புள் ப்ரெஸ்க்கும் சீட்டட் இதுவே நம்ம இந்த தம்புள் ப்ரெஸ் வந்து பேக் ஷோல்டர் மிஷினில் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே மிஷினில் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா நம்ம மிஷினில் பண்ணுறப்ப நம்மளோட ஓன் பாடி ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது எல்லாமே மிஷினே பார்த்துப்போம். ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் சிட் அண்ட் லிஃப்ட் தான். பட் இதுவே நம்ம மேனுவலாக டம்பிள்ஸை கையில் எடுத்து நம்ம இது போல் மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம பாடியோட ஓன் ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் எல்லாமே நம்மளே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த நாள் கொடுக்கறதுனால ஸோ நம்ம மசில் ஆக்டிவேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ மேனுவலுக்கும் மிஷின்ஸ்க்கும் வந்து இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ அதே போல் தான் பாபல் ப்ரெஸ்க்கும். ஸோ பட் இஎம்ஜி ஆக்டிவிட்டி அப்படின்னு வரப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸாக லைட்டாக வந்து மாறுமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது அதுலேயுமே. ஓகே, ஸோ இப்போது செகண்ட் வேரியேஷன் போடணும். லையிங் சைட் லேட்ரல் ஸ்ட்ரெச் ரேஞ்ச் ஒர்க் அவுட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஒர்க் அவுட் எதுக்கு அண்ட் எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நான் போடுறப்ப சொல்கிறேன். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் செட்டு. ஸ்டாண்டிங்கில் பண்ணுறதுக்கும் இது போல் இன்க்ளைனில் லைன் லேட்டரல் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ லைன் லேட் பண்ணுறப்ப ஷோல்டர் வந்து உங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் ரேஞ்ச்னா இப்போது ஃப்ளைஸ் பண்ணுறோம், செஸ்ட்டுக்கு ஃப்ளைஸ் பண்ணுறப்ப நம்மளோட செஸ்ட் எப்படி இப்போது ஸ்ட்ரெச் ஆகுதோ
ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் மசில்ன்றதுனால அது போல் நம்மளால் ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியாது. ஸோ இது போல் நம்ம சைடாவோ இல்லை இன்க்ளைண்டாவோ இல்லை ஃப்ளாட்டாவோ படுத்துட்டு ஷோல்டர் அப்டக்ஷன்ஸ், ஸோ இது வந்து அப்டக்ஷன், இது ஃப்ளெக்ஷன், இது வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ ஷோல்டர் அப்டக்ஷனில் தான் நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஷோல்டர் மசிலை. ஸோ ஷோல்டர் அப்டக்ஷனில் நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இது போல் லீனிங் லைக் இன்க்ளைன் மெத்தடில் இல்லை ஃப்ளாட் மெத்தடில் படுத்துட்டு ஸோ கை எந்த அளவுக்கு உங்களால் டவுன் பண்ண முடியுமோ ஷோல்டர் ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ அகைன் யூ ஆர் கோயிங் டு ரைஸ் இட். ஸோ லேட்டரோட மசில் ஆக்டிவேஷன் நல்லாவே இருக்கும், அந்த கான்ட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். இது போல் நடக்கிறப்ப லேட்டரல் ஹெட் வந்து ரொம்ப ஆக்டிவேஷன் ஆகும். அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட்டு. ஸோ தெரியாதவங்க மேபி இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமில். பட் கரெக்டான ஃபார்மில் இருக்கணும். ஸோ எல்போ ஷுட் பி ஹையர் தென் த ரிஸ்ட், அதை மறக்காதீங்க எனக்குமே. ஸோ தேர்ட் வேரியேஷன் சீட்டட் பார்பல் ப்ரெஸ்ஸு. ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பு கிடையாது, ஷோல்டர்லேருந்து ஒரு கொஞ்சம் ஒயிட் ட்ரிப். ஓகே, ஃபர்ஸ்ட் செட். You go disperse, you never did shit, I know it hurts. Something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can. 8 reps. Ooh. Okay, ready? 1. What I want. Ooh. 5, 6, 7, 8. ஓகே, ஸோ பார்பல் ப்ரெஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறதுனால ஃப்ரண்ட் மசில் ஆக்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்கும், பேக்வர்ட் மசிலோட ஆக்டிவேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஆக்டிவேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லைட் சேஞ்சஸில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் மசில் போடுறதுனால இது வந்து ஒரு 100% இருக்கும், பேக் மசில் வந்து ஒரு 20-10 தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு 70 இருக்குன்னா பேக் மசிலோட ஆக்டிவேஷன் ஒரு 65 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து எப்பவுமே கிடையாது. ஃப்ரண்ட் மசில் போட்டாலும் பேக் மசில் போட்டாலும் ஓவரால் ஜாயிண்ட் மசில், ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் மசில்ன்றதுனால ஓவரால் மசில் ஆக்டிவேஷன் தான் நல்லா இருக்குமே தவிர தனித்தனியாக மசில் ஆக்டிவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை ரொம்ப டவுன் ஷோல்டர்லாம் இருக்காது. ஸோ இப்போ நான் எப்படி போடுறேன்னா ப்ரெஸ் டு பேக்கு இது. ஸோ ஓவரால் ஸோ மீடியல் ஹெட்டில் ஃப்ரண்ட் ஹெட்லேருந்து பேக் ஹெட் வரைக்கும் கவர் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரண்ட் புஷ்லேருந்து பேக் புஷ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் செட்டு. Take into your hands a plan, your own hands can land your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling to put in the fucking hours and chase to get some power. Don't be fucking sour, take a cold shower, scream until you're louder, work until you're prouder, and fuck all the doubters, they're just fucking downers. I swear to God they all let me down. I always want just to wear the crown. I'm pissed off at these fucking clowns. Okay. So next variation, standing lateral raise. So என்னோட favorite workout. Good, 4, 5 more to the right feet. You look, come on. Good. Okay. ஹெட் வந்து நல்லா இருந்தால் தான் பார்க்குறப்போ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது அது அந்த மாஸ் சைஸ்ன்றது வந்து ஃப்ரேம் தான். ஸோ கரெக்டாக லேட்டரல் ஹெட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். லேட்டரல் ஹெட்டை ஃபேஸ் பண்ண வரைக்கும் ஸோ எல்போ ஷுட் பி ஹையர் தென் த ரிஸ்ட்டு. எல்போ மேலே இருக்கணும், எல்போ மேலே இருக்கணும், ரிஸ்ட்டு கீழே இருக்கணும். அதே போல் பிடிக்கிறப்பவும் இந்த மூமெண்ட் லைட் சேஞ்சஸ் இந்த மாதிரி இருக்கணும்.
லைட்டாக நீங்கள் எப்படி மூவ்மெண்ட் இருந்தாலும் லேட்டரல் ஹெட்டோட ஆக்டிவேஷன் கம்மியாகும், ஃப்ரண்ட் மசிலோட ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணும்னா அதோட ஆக்டிவேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷனை ரியர் ஃப்ளை பண்ணணும். டம்பிள் சீட்டட் ரியர் ஃப்ளை டோட்டலாக 4 செட்டு பண்ணணும். நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன், ஒர்க் அவுட் வேரியேஷன் அண்ட் எவ்வளோ ரெப்பிடேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தென் ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும். ஸோ லாஸ்ட்டாக செக் பண்ணுறப்போ வெயிட் நான் 77.9 இருந்தேன். இப்போது ஒரு 1 kg டவுன் ஆகிருக்கேன். பிகாஸ் ஒரு 3 to 4 days வந்து டயட் அவ்வளோவா இல்லை. தென் ஸோ என்னோட இன்னும் ஒரு 1 week or 2 weeks போனதுக்கப்புறம் ஸோ என் ஃபிசிக்கை வந்து நான் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் ஷோ ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ வேறு ஒரு வேரியேஷன்ஸை ஃபாலோ பண்ணி வேறு ஒரு மசில் குரூப்பை வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அதில் இருக்க சயின்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அவ்வளோவா அந்த சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஏன்னா ஓவராக கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் சொல்லிட்டு அதே மாதிரி நான் பண்ணலை. ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ வேறு ஒரு ஒர்க் அவுட்டோட நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். பாய். Bye buddies. Thank you. Have a nice day.